ஹாய்ங்க. ஒரு சூப்பரான ஸ்பைசியான மிளகா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய், நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி அதை ஊற்றியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அளவு ஊற்றணும் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூட தேவையான அளவு கடுகு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 15 மிளகா, 10 to 15 மிளகா வரைக்கும் காரத்துக்கேற்ப எடுத்து கீறி வச்சுருக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, ஒரு பூண்டு, ஒரு கட்டி பூண்டும், அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சுக்கான இஞ்சி வந்து க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக சேர்த்திக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க கறியை போட்டுக்கிறோம். கறி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் கறியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமே போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கும். நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்திக்கிட்டோம். ஒரு 10, 15 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கறிக்கு தேவையான அளவு உப்புங்க. அவ்வளோதாங்க. இளங்கரியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு சீக்கிரமாக பட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நாங்கள் என்ன பண்ணணும்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சத்தில் பெப்பர் போட்டு அப்படியே லைட்டாக பெரிய வெங்காயம் பச்சையாக தட்டி போட்டு வச்சோம். பெப்பரும் சூப்பராக வந்துருந்துச்சு. அதிலே கொஞ்சம் சட்டி சோறு கலர்னா